ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு மூலகாரமாக விளங்கக்கூடியவன் என்னுடைய தந்தை சிவபெருமான். அவனிடத்திலே சிங்கமுகன் தாரகன் சூரபதுமன் சொல்லக்கூடிய அசுரர்கள் சாகா வரம் வேண்டி பெற்று 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆட்சி புரிந்து வருகிற வேளையிலே அவர்களது குறைவை தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் என் தந்தை சிவன் வந்து முறையிட, அதனால் அவர் கோபம் கொண்டு நெற்றிக்கண்ணை திறக்க 6 தீப்பைகள் பறக்க 6 தீப்பைகளும் சர்வப்பைகளை வந்து விழுந்து 6 தாமரைகளில் யாம் குழந்தைகளாக உதயமானோம். கார்த்திகை பெண்கள் 60 வளர்க்கப்பெற்று அன்னை உமாதேவியால் ஒன்றாக அணைக்கப்பெற்று சூராதி சூரனை வென்று தென்ப கொடுத்த தெய்வானை பரிசாக பெற்று இத்தனிகாசனத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எங்கிருந்தோ வரும் நாத கீத ஓசை கேட்கும் பொழுது இசை மேதை நாரத மகிழ்ச்சி வருவதாக தெரிகிறது. வரட்டும், அப்பெரியாரின் வரவிற்காக இச்சிறியவன் வழி மீது விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். இங்கு முருகனாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் சந்திரகுமார் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பிலே பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை பற்றி போலாரம் சுட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் கைதட்டிய அந்த நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி.
மேன்மை கொள்ள மேன்மை கொள்ள திகட்டான கண்கண்டு தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் தனி கொடை முன்கடகி தாமொழிந்து பாடுவோம் தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் அன்னை உமை கூறியுள் அளவொன்றும் பிள்ளை அரவமணி கடங்களுக்கு அறிவுரைத்த கிள்ளை அன்னை உமை கூறியுள் அளவொன்றும் பிள்ளை அரவமணி கடங்களுக்கு அறிவுரைத்த கிள்ளை என்னாலும் கணவர்கள் இறையகவர் முல்லை இறையகவர் முல்லை எளிய குணம் உடையவர்க்கு இவரருதான் பிள்ளை எளிய குணம் உடையவர்க்கு இவரருதான் பிள்ளை தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் தனி கொடையும் முருகனையே தாழ்வறிந்து பாடுவோம் தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் தித்திக்கும் தேவனுடைய முருகப்பெருமானே அடிகளின் அன்பு கிடந்த வழக்கு இன்று போல் இன்று வாழ்க 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 வாழ்க. வந்தவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பது தமிழ் பண்பாடு. இருந்தாலும் தாங்கள் பெரியவர், இச்சின்ன சிறியவனை நாடி வந்திருக்கின்றீர்கள். முதலில் என்னை வாழ்க்கையுள்ள என்றும் பரிபூர்ண நல்லாசி உமக்கே உண்டாகட்டும் ஐயனே. வாழ்க்கைமைக்கு நன்றி கூறி இதோ மாணவர் அனைவருக்கும் நல்லவரே அகம்காரரின் குணம் கொள்கையில் அகற்றிடு வந்தவரே அறம்பாடிய அனைவரும் நல்லவரே குணம்பாடிய எல்லோரும் நல்லவரே நீரையெல்லாம் செய்து நேராயதே கண்டேன் நீரையெல்லாம் செய்து நேராயதே கண்டேன் தாங்கள் எங்கெங்கு சென்றீர்கள், என்னவெல்லாம் கண்டீர்கள்? இச்சின்ன சிறியவனை காண வரும் இயக்கத்தில்
ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் எடுத்து இம்மங்கள் பார்க்கலாம். வணக்கம் போல் திருடக சந்தான செந்தருடைகள் அற்புதமான திரைச்சோலை மத்திகளே பெருமைக்குரிய ஒரு கனி கண்டது நாதமுனி அரைவடிய சுப்பிரமணி சேர்க்கக்கூடியது திருத்தணி. இந்த கனிதான் எவருக்கும் கிடையாது பிணி. அப்படி ஒரு கனி. அப்படிப்பட்ட கணிக்கு ஏதும் சிறப்புகள் இருக்கிறது முருகா. எடுத்து சொல்லுங்க. கண்ட கனிகளில் பெருமை வாய்ந்த கனி இந்த கனி. எனவே தங்களுக்கு கண்ட பெருமையான கனிய சக்கர வாரத்துல இப்படி சொல்லுவேன். மாகணிக்கும் தேர்காரி கணிக்கும் பூக்கணிகை கண்பணம் பூரித்தேன் முருகா பூரித்தேன் முருகா மகணிகை இக்கணமே அக்கணிகை இக்கணமே கொய்தாள் கொய்தழைத்து கொள்வாய் குமரா குமரா. அற்புத கனி அந்த கனி முருகா. கனி எப்படி இருக்கிறதோ இல்லை அதை பற்றி கவலை இல்லைங்க. ஆனால் உங்கள் தொழில் மூலமாக பாட்டுக்கு நாரதர் அப்படிங்கிற ஒரு பெருமை விளையாட்டி விட்டீர்கள். இறந்தாலும் கனியை பற்றி இன்னும் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் நினைக்கின்றேன். சக்கமெல்ல மௌனிகே கனியில் சக்கமெல்ல மௌனிகே பார்க்கவில்லை பார்க்கதில் கண்ணுக்கு நீரனுக்கு உற்ற பார்க்கதில் கண்ணுக்கு நீரனுக்கு உற்ற சாக்கியமெல்ல முனியே சுமைதாகும் தேங்காயிகே சுமைதாகும் தேங்காயிகே அதை நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுதே உடல்களுக்கெல்லாம் சுமைதாகும் தேங்காயிகே. பார்க்கும் பொழுது ஐம்புலன்களுக்கு சுவைதரம் அடி சொல்கின்றீர்கள். கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் உணரலாம், நாவால் ருசிக்கலாம், உள்ளத்தால் நினைக்கலாம். நினைக்கக்கூடிய கனியே அற்புத கனி. இந்நேரமாக பிறந்திருக்கூடிய பச்சைகள் கல்லா இந்நேரம் அதை பற்றி பச்சைகள் கல்லா இந்நேரம் அதை பற்றி பச்சைகள் கல்லா பறவைகளுக்கு பிரியமானது கனி. அப்படி இருக்கும் பொழுது பறவைகளே பயந்து ஓடுகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? முருகப்பெருமானே, அடியின் பார்த்து வந்த கனி எட்டாத உயரத்தில் இருக்கிறது குமரா. எட்டாத உயரத்தில் இருக்கிறது. அப்படி எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய அக்கனி தாங்கள் எட்டி பிடிக்க எட்டுமா? எட்டாத கொப்பிடி எப்படி 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 புளிந்த முகமுண்டு பொங்குக இரண்டுண்டு பழுதில்லாத கண்கள் உண்டு நிமிர்ந்த நடையுண்டு நேர்கொண்ட பார்வை உண்டு தமிழ் ஞான சிறப்பு உண்டு
கண்டு வந்தது ஒரு பெண்டா பெண்டெல்லாம் இல்ல முருகா நல்ல நேரா நிமிர்ந்து நேரா நெஞ்சு உறுதியா இருக்கிறார். அண்ணன் ஒரு பெண்மகள், அம்மான் மகள், அம்மான் மகள், அம்மையா மகன். சரி, ஆமா. அவளை என்ன செய்ய வேண்டும்? சீக்கிரம் போய் திருமணத்தை முடிக்கக்கூடிய அவள் லவ் தானே? இப்படி போலாமா ஐயனே? அப்படி போய் சொல்லிடாதீங்க. ஒரு பெரிய மனுஷன் போகும்போது ஒரு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கணும். பாத்தீங்கன்னா போகும்போதே தடை போடுகிறேன் ஐயா. அதை அல்ல, உலகத்துக்கு எதுக்கு தடை போடல, எல்லாருக்கும் தடை போட்டு தடையை மீறி இப்ப அது காலங்கடந்து வந்துருச்சுல. முருகப்பெருமானே அண்ணன் இருப்பது வேடு வைரம். அவள் இனத்தாருக்கும் பெருமை தரும் நோக்கத்தோடு நீங்க இந்த ரூபத்துல போக கூடாது. வந்தது கந்தன் என்று அடியவள் வந்த வேலையை முடித்து விடுவார். பல வினோதங்கள், வித்தைகள், லீலைகள் பலதை காட்டி ஒரு உற்சாகப்படுத்தி அவள் இனத்திற்கும் பெருமை சேர்த்து பிறகு திருமணம் புரியுங்கள். அப்படி திருமண குலத்தோடு காட்சி கொடுத்தால் ஆமா, தாங்கள் அவருக்கு என்ன தெரிவீர்கள்? இந்த உலகம் போற்றக்கூடியவர்கள் மும்மாலையோடு தங்களை சந்திக்க வருகிற முருகா. இப்படி மும்மாலை கொண்டு வரக்கூடிய முடிவுங்கவருக்கு இவ்வுலக மக்கள் மத்தியிலே நல்லது என்றும் அழியாத புகழ் மாலை கிடைக்கட்டும். வருகிறேன். நாளை இப்படி ஒரு பெருமை இருக்கிறது. ஆரிக்காப்பில் அம்மியே வந்தால் ஆரிரைகள் என்னாகும், அறிவே அறிவிழந்தால் மனிதனைகள் நெஞ்சமிங்கு புண்ணாகும். வரும் துன்பம் ஏற்க முடியாது என்று எவராலும் சொல்ல முடியாது போடா. வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள். ஒப்பிலே இருந்தாடும் ஒவ்வொரு மரமும் தனி மறந்தான். கூட்டத்தில் இருந்தாடும் மனுஷயவனு தனி மறந்தா. சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. அட சுழகுற உலகத்தில் சுத்தி வரும் உறவுகள் என்ன போடா. உப்பிலே இருந்தாடும் ஒவ்வொரு மரமும் தனி மறந்தா. கூட்டத்தில் இருந்தாடும் மனுஷயவனு தனி மறந்தா. தாயந்த யாராடும் தாரமாக இருந்தாடும் தலைவழியே உழைத்து வந்தால் வாங்கிக் கொள்ள முடியுமா? தலைகளாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் உனது நெஞ்சின் புயரவதை மாற்றிக் கொள்ள முடியுமா? அத மண்ணை கிடந்து போடு, மண்ணு உன்னை காக்கும் பாரு. அத போட நீயும் பாரு, வழி தாங்கி பழகி பாரு. எது வந்தாடன வந்து போடாடன எங்கு மாறாது மாறாது மாறம். ஒப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மறந்தா. கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷயவனு தனி மறந்தா. போட்டு வந்தவரோ எத்தனையோ வேலையிலே ஆடியவர் யார் யாரோ அத்தனையும் பார்த்தேன். மீண்டும் இங்கு காணாச்சு இளந்தாங்கள் போராச்சு. அந்த பறவை பறந்தாச்சு, ஓய்வு காலம் போயாச்சு. வழி தாங்கி பழைய போச்சு, இனி தாங்கி கம்பியாச்சு. இங்கு மேடு பள்ளம் ஏது, குழி தாண்டி பழகி போச்சு. எது வந்தாடன வந்து போனாடன இங்கு மாறாது மாறாது மாறம். ஒப்பிலே இருந்தாடும் ஒவ்வொரு மரமும் தனி மறந்தா. கூட்டத்தில் இருந்தாடும் மனுஷயவனு தனி மறந்தா. சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. அட சுடலுங்க உலகத்தில் சுற்றி வரும் உறவுகள் பகுதம் என்ன போடா. ஒப்பிலே இருந்தாடும் ஒவ்வொரு மரமும் தனி மறந்தா. கூட்டத்தில் இருந்தாடும் மனுஷயவனு தனி மறந்தா. இந்த பொன்னான மேடையில் அடியனுக்கும் அற்புத வாய்ப்பை நல்கிய மாபெரும் கிராமத்தர்களுக்கும் இளைஞர் நற்பணி விடுதர்களுக்கும் சிறந்த ஒளிபரப்பு நிலையத்தவர்களுக்கும் ஊடகத்தின் வாயிலாக எங்கள் நிகழ்ச்சியில் உள்வாங்கிக் கொண்டிருக்கூடிய அருமை சகோதரர்களுக்கும் நாடகத்தின் அமைப்பாளர் அருமையினார் ராஜா அவர்கள் சார்பாகும் எம்எம் ராஜா அவர்கள் சார்பாகும் நெஞ்சார் நன்றியை உறுத்தாக்கிக் கொண்டு தமிழக பிரியாத விடைபெறுவது உங்கள் சிவனிப்பட்டியைச் சேர்ந்த சின்னந்திரிய நடிகர் எஸ் ஜெயபார்த்திபனிடம் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அடித்தாலும் தன் தாயி தன் மகனை குடிச்சாத்தானே இருக்கிறார். கால் நொண்டியானாலும் காப்பாற்றும் தன் தாயி தன் மகனை
குடிச்சாத்தானே ஒதுக்குற இந்த உண்மைய தெரிஞ்சு நல்லத தெரிஞ்சு நடந்துக்கப்பா குடிச்சா ஊர்ல நாட்டுல உனக்கு ஏதாச்சும் மதிப்பிருக்கா ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகிலேசு வண்டி வச்சிருந்தேன் 5-6 ஊருக்கம் பிஞ்ச வச்சிருந்தேன் 4 மரசேர் நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் குடியா இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு எல்லாவும் முடிந்தது ஏன் குடலும் தானே வெந்தது இப்ப கைகாடு நடுங்குது பல குடும்பம் தெருவில் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகிரேசு வண்டி வச்சிருந்தேன் 5-6 ஊருக்கம் பிஞ்ச வச்சிருந்தேன் 4 மரசை நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்தை பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் குடியா இந்த நிலையாச்சு அத்தனையும் குடியா இந்த நிலையாச்சு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் யாரும் கேட்கல வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் இனிமே யாரும் குடிக்க வேணாம்னு நினைக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகிரேசு வண்டி வச்சிருந்தேன் 5-6 ஊருக்கம் பிஞ்ச வச்சிருந்தேன் 4 மரசை நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு
நாலு பேர் இப்படி கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? என் கதையை கேட்க சொல்றேன். அப்புறம் என் கதையை கேளுங்க கொஞ்சம். சொல்லுங்க உங்க கதைய. என் கருப்பாய் கடை தெரியுமா உங்களுக்கு? சூப்பு கடை. ஆமா ஆமா கடையா? எதுமா நல்லி எலும்பா, ஆட்டுக்காலா, கோழிக்காலா? எல்லா காலும் இருக்கும், ஆளுக்கு ஏத்த மாதிரி. அப்படியா? ஆமா, நல்ல சூம்பி போன கால் இருக்கு. சரி. ஆளுக்கு ஏத்த மாதிரி பெரிய லெக் பீஸாவும் இருக்கு. சரி. வெஜ் நான்வெஜ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு கொஞ்சம் சதையோட வேணும். சதையோட வேணுமா? வாங்க கடை பக்கம் வாங்க. வெறும் எலும்பு கொடுத்தீங்கன்னா அது என்ன செய்யறது? வெறும் எலும்புலாம் வராது, அது சூம்பி போனவங்களுக்கு தான் வெறும் எலும்பு வரும். அப்படியா? ஆமா, உங்களுக்கு நல்ல சதையோடய உள்ள சூப்பா கொடுத்துருவோம். சரி கொடுங்க. ஆமா, எங்க கடையில நல்லா. உங்க கடை பேரு? கருப்பாயி சூப்பு கடை. கருப்பாயி சூப்பு கடையா? ஆமா ஆமா, பேர்ல நல்ல பேரா வச்சிருக்கீங்களே. ஆமா, பார்த்தோன்னே வரணும்ல. ஆமா ஆமா ஆமா, அதனால. சரி. காலையில கிளப்பு, காலை கலப்ப கடை தான். காலை வச்சு. சரி. அது உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுல்லம்மா. ஸ்பெஷல் சூப் எல்லாம் இருக்கு இதுல. அப்படியா? ஆமா. ஸ்பெஷல்னா என்னென்ன? ஸ்பெஷல் சூப்னா வந்து கிண்டி விட்டு சும்மா இப்படி லைட்டா தூக்கி இப்படி கிண்டுனா நார்மல் சூப்பு. காலை வச்சா? இல்லங்க, நல்ல கைய கரண்டிய போட்டு கிண்டுனா அதானம்மா. ஆமா. நீங்க வேற ஏன் பூஜை பண்றீங்க? சும்மா இருங்க, நானே ஆமா அப்படின்ட்டு. நீங்க அப்புறம் ஸ்பெஷல் சூப் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தூக்கி நல்லா அடி முடி கிண்டணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா லெக் பீஸா வரும். ஆமா, அதுதான் ஸ்பெஷல் சூப் உங்களுக்கு. சரி. உங்களுக்கு எந்த சூப் வேணும்? எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் சூப் கொடுங்க. ஸ்பெஷல் சூப்பா? நமக்கு ஒரு லெக் பீஸ் கொடுங்க. லேசா இதா இருக்கு. வாங்க, உங்க லெக் எடுத்துட்டு பீஸ் தரேன் வாங்க. எடுத்தாச்சு, நம்ம லெக் லேசா எடுத்துட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுத்துருவோம். எடுப்பா, அதை எடுக்கிறதுக்கே உங்ககிட்ட லெக் பீஸ் கேக்குறேன். வாங்க வாங்க, காலையில எடுத்துருவோம், லெக் எடுத்துருவோம், எல்லாமே எடுத்துருவோம். என்ன நீங்க கேளுங்க. அப்புறமேட்டா எங்க கடையில தோசை. என்ன தோசை? சரி. சும்மா அப்படி மொறு 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 மொறுன்னு இருக்கும். ஆமா, அந்த அடுப்ப பத்த வச்சு. உங்க தோசை ரொம்ப மொறு மொறுன்னு இருக்குமோ? ஆமா ஆமா. அப்படியா? ஆமா. அப்படின்ட்டு உங்க கடையில நமக்கு ஒரு ரவா பணியாரம் கிடைக்குமா? காலையில எல்லா பணியாரமும் கிடைக்கும். அப்படியா? ஆமா, பணியாரம் எல்லாமே. அப்படியா? குளில மாவு ஊத்தி அதை திருப்பி போட்டா குழி பணியாரம், கொஞ்சம் ரவைய போட்டு எடுத்து கொடுத்தா ரவை பணியாரம். சட்டி எல்லாம் ஒண்ணுதாங்க. இட்லி எல்லாமே. இட்லி அவிக்கணும், அவிச்சு தந்துருவோம். மாவோட வித்தியாசம் தான், சட்டி எல்லாம் ஒரே சட்டி தான் உங்களுக்கு. விறகு கட்ட கம்மியா இருக்கா, கொஞ்சம் புடுங்கி வச்சு தரேன். அது வேணாம், ஆல்ரெடி நமந்து போன கட்டைய வச்சு நான் என்ன பண்ணேன்? அட நீங்க சும்மா இருங்க. சரின்ட்டு நல்லா கன தெரியுமா? வேணாம் வேணாம் அப்படின்ட்டு அந்த தோசைகள்ல தூக்கி அடுப்புல வச்சு தண்ணிய தூக்கி ஊத்தி சும்மா அந்த விளக்கமாறு இருக்கும்ல, விளக்கமாறு அத வச்சு சலப்பு சலப்புன்னு அடிச்சா கேட்டுக்கோங்க. இல்லங்க, அந்த தோசைகள்ல அப்படி கழுவுனா ஆமா சப்பு சப்புன்னு அடிச்சு அதை எடுத்துட்டோம்னா நல்ல தோசைகள் பல பலன்னு ஆயிடும். உங்கிட்ட இல்லாம தாய்மார்களே நல்லா கேட்டுக்கங்க, தோசை பணியாரம் எப்படி சுடுறதுன்னு கேட்டுக்கங்க. ஆமா, விளக்கமா சொல்லி தரேன். விளக்கமாற வச்சு விளக்கமா நல்லா கழுவிட்டு சுத்தமா கழுவிடணும் தோசைக்கல்ல. இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம ஊத்துனா அது மச்சான் உங்களுக்கு சின்ன தோசையா பெரிய தோசையா மொறு மொறுன்னு ஊத்துனா அது என்ன உள்ளங்கை அளவுலதான் இருக்கும். ஊத்தாப்பம் ஊத்தாப்பம் அது நல்ல மொறு 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 மொறுன்னு ஊத்துனா மாமா அவங்களுக்கு பெரிய தோசையா. ஆமா, ஸ்பெஷல் தோசை. அவர் வெஜ்ஜு தானே சாப்பிடுவாரு, அதனால நல்ல நெய் ஊத்தி பருப்பொடி பூண்டு பொடி. ஆமா, பருப்பொடி பூண்டு பொடி நல்லா எல்லாம் தட்டி போட்டு கொடுத்தோம்னா அது மாமா அவருக்கு. சரிங்களா?
அதனால அந்த மேல நல்லபடியா போதுனால தூவி விட்டு காலைல பண்ணிடுவோம் எல்லாம் சிறப்பா அப்படின்ட்டு எல்லாம் அது மாதிரி அவருக்கு உங்களுக்கு குட்டி கொண்டு ஊத்தாப்பம் போதும்ல இங்கிட்ட திருப்பி போடாம அங்கிட்ட திருப்பி போடாம எனக்கு ஒரு சிறங்க இருந்தா போதுமா என்ன இருந்தா சிறங்க இருந்தா போதும் சிறங்க இருந்தா ஆப்பமா ஆப்பம்ல எங்க கடையில சொல்றது இல்ல அதனால கருப்பாய் சூப்பு கடைன்னு சொல்லிட்டேன் அதனால உங்களுக்காக ஒரு தோசை கல்ல 2 தோசை சுட்டு தந்துட்டேன் இதுக்கு மேல என்ன திருப்பி இங்க ஆப்பம் கேட்டீங்கன்னா நாளைக்கு வேணா சட்டியை காய வச்சிடுறேன் ஆமா அந்த கல்லுல ஊத்துறதுதானே தோசை அதுக்கு பேர் தானே கல் தோசை அதான் உங்க 2 பேருக்கு ஊத்தி கொடுத்துருக்கேன் கல் தோசை எல்லாமே ஒரே கல்ல ஊத்துறதுனால எல்லாம் ஒரு தோசை தான் அந்த சூப்பு கடையில கேட்டுக்கோங்க அந்த எலும்பை எடுத்து உறிஞ்சால இருக்கு எலும்பெடுத்து உரியணும்னா முத்துராஜ் ஆட்டுக்கால் பாயா இப்படி எல்லாரும் ஒவ்வொன்னு கேக்குறீங்க கடையில ஹோட்டல்ல எல்லாமே இருக்கும் சொல்லுங்க இல்ல இல்ல நான் தான் சொல்லிட்டேன் ஹோட்டல்னு பார்த்தா எல்லாமே இருக்கும் ஆமா கடை ஓனரா கடை ஓனர் வருவாங்க கல்லாப்பட்டியில மட்டும் தாங்க ஓனர் உட்கார முடியும் அப்புறம் எதுக்கு லேபர் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் சமாளிக்கலாம்ல லேபரை வச்சு ஓனரு காசு வாங்கி போறதுக்கு மட்டும்தான் ஓனரு ஆமா ஆமா அதனால சப்ளையர் தானே என்ன தப்பு இருந்தாலும் ஏத்துக்கணும் உங்க ஓனர் வந்து கருப்பு ராசாவா கருப்பு ராணி ராணி கருப்பு ராசா இல்ல ராசா வெள்ளையா இருப்பாரு ராணி தான் கருப்பா இருக்காங்க இன்னைக்கு என்னைக்கு நெய் எடுத்துக்கோங்க ஆப்ப தானே கேட்டீங்க நீங்க எங்க ஊத்தாப்ப கேட்டீங்க கரெக்டா பேசுங்க சட்டி எல்லாம் ஓட்ட விழுகாதுங்க அவருக்கா வேணாமா ஆப்பம் சரி சரி இப்பெல்லாம் கடையில வந்து சொல்லக்கூடாது அதெல்லாம் வர முடியாது நீங்க எதுனாலும் லேபர்ட்டே பேசுங்க நல்லா புசு புசுன்னு வரும்ல புளிச்ச மாவுல தானே ஆப்பா சுடுவாங்க சரி நான் வந்தா எங்க கடைக்கு வாங்க வாங்க உங்களை நல்லா வெயிட்டா கவனிச்சிருவோம் ஆப்பம் ஊத்தாப்பம் மாமாக்கு வெஜ்ஜி தோசை எல்லாம் கவனிச்சிருவோம் வரேன் அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறம் உடையவே ஆனந்த வாழ்வுகளை அன்பருக்கு அளிப்பவரே ஆனந்த வாழ்வுகளை அன்பருக்கு அளிப்பவரே கர்மகமே உடையல்லை துணையாரம்மா அம்மா அம்மா அலைகடல் ஓரத்திலே
என் திருக்கோவிலிலே கலை வடிவாய் திகழும் என் திருக்கோவிலிலே சிலை வடிவாய் நின்று உலகெடும் காப்பவரே அம்மா அம்மா சிலை வடிவாய் நின்று உலகெடும் காப்பவரே செப்பவள மேடி வந்து மகிழும் உமையவரே கற்பவன மேடிவன மகிழும் உமையவனே கற்பகமே உடைகள் துடையார் அம்மா 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 பேரன்புமிக்க பெரியோர்களே, மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, கடமையை கண்ணாக கருதக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் நாடகக்கல ரசிக பெருமக்களே, வெளியூர் நாடகக்கல ரசிக பெருமக்களே, அற்புதமாக இசையமைத்துக் கொண்டிருக்கூடிய எங்கள் இசை கலைஞர்களே, அற்புதமாக ஒளிபரிக்க வந்து கொண்டிருக்கூடிய ஒளிபரி கலைத்தார்களே, ஊடகத்துறை அன்பு நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனது கலை பயணத்தை தொடங்குகின்றேன். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லிற்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதர் தவறாக நினைத்து விட்டேன். அவரை போய் தவறாக நினைக்க வேண்டும். ஒரு முறை அவருடைய தந்தையாகப்பட்ட பிரம்மனை கொட்டி சிறை கிடைத்த காரணத்திற்காக இந்த இடத்திற்கு என்னை பழிவாங்குவதற்குத்தான் அனுப்பியிருப்பார் என்று எண்ணி பார்த்தேன். இங்கு வந்து பார்த்தவர்கள் தான் தெரிகிறது இது எப்பேற்பட்ட இடம், எவ்வளவு சிறப்புகள் இடம் என்று. இருந்தாலும் பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பூமாதேவியாகப்பட்டவள் ஒருவன் கொலை செய்தாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, எத்தனை எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய யார் என்று சொன்னால் அவள்தான் பூமாதேவியாகப்பட்டவள். அதுக்குத்தான் சொன்னாங்க, ஆடு அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமானா என்று சொன்னார்கள். இப்ப ஆறடி நிலமெல்லாம் கிடையாது அப்படின்னு உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் போய் வாங்கினா பிடி சாம்பதான். அது அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது. எவன் சாம்பலே கொடுப்பேன், அதை தான் வாங்கிட்டு வரணும். அப்படிப்பட்ட வகையிலே நன்றி மறந்தவர்களை மட்டும் இந்த பூமாதேவியாகப்பட்டவள் தாங்கிக் கொள்ள மாட்டாளாம். நன்றி உணர்வோடு நாரத மகரிஷி என்னை இங்கு அனுப்பியிருக்கின்றார். எந்த ஒரு காரியம் சிறப்புற வேண்டும் என்றால் முதலில் தாய் தந்தரை வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட வகையிலே ஒரு குழந்தை பெற்றெடுத்து அந்த தாயாகப்பட்டவள் அதை ஈக்கடிக்காம எறும்பு அடிக்காம பால் ஓட்டி தாளாட்டி சீராட்டி தாம் பட்டினி கிடந்து தான் பிள்ளை சாப்பிடுச்சா சாப்பிடல அப்படி சொல்லி பிள்ளை முகம் பார்த்து அமுதூட்டக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அது தாய்க்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட தாயை போற்றினால் நிச்சயம் வெற்றி பெறலாம். அப்படிங்கிற வகையை பார்க்கும் பொழுது வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தந்து பெருமை எல்லாம் உள்ளே சேரும். பேசுகின்ற தெய்வம் அல்லவோ தாய்ப்பாடில் மயிலம் கலவே தாளாட்டில் தமிழை கண்டே, தாய்ப்பாடில் வீரம் கண்டே தாளாட்டில் தமிழை கண்டே, உண்ணாமை இருக்க கண்டே உண்ணாமை இருக்க கண்டே எடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் உண்மை அல்லவோ. என்னை சேரும் அன்னை செல்லும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பண்ணுகிறாகும், அன்னை செல்லும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பண்ணுகிறாகும், ஆற்றினும் கருவுகள் எல்லாம் அவளால் தான் நிறுவலாகும். அன்று விட்டு இன்று வந்த எண்ணம் என்னவோ, அது உன்னிடத்தில் ஆதரித்த பாடம் அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தள்ளோ திருவை அல்ல உள்ளே சேரும், அது வாங்கி தள்ளோ திருவை அல்ல உள்ளே சேரும். இப்படி தாயை போற்றினால் நிச்சயம் வெற்றி பெறலாம். அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்பு இடமாக இருக்கிறது. ஆகா,
புத்துக் கொடுக்கும் பூஞ்சோடிகளும் பொங்கி ஒலிக்கும் நீரோடிகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிப்புலான்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிதறவிடும் அருவி, சில்லென்று விஷம் தண்டல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட மகத்துவம் பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாமா? நதியோரம் நாடம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நாடந்த ஆடுதல் சொல்லு நதியோரம் சொல்லு மேகம் வாழ்க்கையை முழுவதென்ன மழையை முழுவதென்ன நிறமேகம் மான்குட்டியை விட்டு முழுவதென்ன மழையை முழுவதெங்கே முகில்தானோ 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 முகில்தானோ
இப்படிப்பட்ட சிறப்பு கண்டத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடுக்கூடிய காரணத்தினாலே இந்த இடத்தில் ஏதோ ஒரு சத்தம் வரும் என்று நாரத மகிழ்ச்சி கூறினார். சத்தம் வரும் திசையை உற்று நோக்கி பார்க்கலாமா? என்ன சத்தம் பத்தலே பத்தலையே உறக்கத்தில் இருக்கிறார்களோ? பெரிய கொள்ள கூட்டமே உள்ள கிடக்கும் போல இருக்கு. மனதை கொள்ளுகின்ற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம்! அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். அற்புதமான கானம், அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாத முன்னும் துள்ளும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. இப்படிப்பட்ட இந்த இளைய கன்னியாகப்பட்டவள் எனக்காக எப்படி காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? வெள்ளிடையில் பூவாரே விட்ட வந்த முகம் நீராடே உன்னை கண்டதாரோ தன்னை எண்ணி கொண்டதாரோ இவைகள் மரத்துக்கென்ன மேலாடையோ இடையில் மரத்துக்கென்ன மூடாடையோ இவைகள் மரத்துக்கென்ன மேலாடையோ இடையில் மரத்துக்கென்ன மூடாடையோ கட்டிக்கொண்ட கல்வனியாரோ கல்வனிக்கு என்ன பேரோ இயற்கையிலும் இளைய கல்லை
மழையில் கருவிகள் காற்றோட்டவே கலைகள் பழக சொல்லும் பேரோட்டவே அத்தியும் பேரத்தானே அம்பி பட்டி பேசலானே கரையில் கருவு செல்லும் காற்றோட்டவே அவனை நடத்த செல்லும் நீரோட்டவே கரையில் கருவு செல்லும் காற்றோட்டவே அவனை நடத்த செல்லும் ஆற்றோட்டவே கொஞ்சம் நேரம் தானே கண்கள் பட்டு பேசலானே என்னும் இல்லைய ஜனமே இப்படிப்பட்ட அழகுடையவளாக இருக்கின்றாள். இருந்தாலும் எனக்காக எப்படி காத்துக் கொண்டிருக்கிறாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது இவள் என்ன அழகாக இருப்பாள், எப்படிப்பட்ட அழகாக இருப்பாள் சற்று எண்ணி பார்க்கலாமா? இப்படிப்பட்ட அழகுடையவளுக்கு நாம் நவரத்தினங்களை மாலையாக சூட்டலாம். நவரத்தினம்லாம் சூட்டுறதுக்கு நமக்கு வசதியா இருக்கு. சரி, நகையத்தான் வாங்கி சூட்டலாம் நினைச்சா இன்னைக்கு நகை வேலை ஏறுவோமா ஏறிக்கிறதுக்கு இறங்குறதுக்கு வேலை இல்லை. செய்குழிங்கிறான், சேதாரங்கிறான், அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது. இன்னைக்கு நாட்டுல ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்துட்டாங்க அப்படின்னா அந்த தாயும் தகப்பனும் ஆகா நம்மள ஒரு பொம்பளை பிள்ளை பெத்துட்டோமே, இதை எப்படி கரை சேர்க்கிறது, வரதட்சணை குடும்பம் தாங்க முடியல, நகை வேலை ஏறி போச்சு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பிள்ளையை எப்படி கரை சேர்க்கிறது சொல்லி ஏகப்பட்ட தாயும் தந்தையும் இன்று உலகத்திலே வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, ஏதோ தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் சம்பாதிச்சதை வச்சு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க. இந்த நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு வண்டியே ஓட தெரியாது, எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுங்கன்னுவேன். சரி போனா போகட்டும், நம்ம பிள்ளைய வச்சு வாழ போறவன் தான் நினைச்சு எங்கேயாவது கடனை உடனே வாங்கி கடனே உடனே வந்துடுறான், அதுக்கும் 10 தேரம் நடக்க விடுவேன். இப்படி கடனை உடனே வாங்கி ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தா சின்ன வண்டியெல்லாம் வேணாம் விடுவேன். சின்ன வண்டியா நொங்கு வண்டியா, இந்த நொங்கு வண்டியை கூட பார்க்க முடியல. பெரிய வண்டி தான் வேணும் விடுவேன். பெரிய வண்டியா மாட்டு வண்டியா, மாட்டு வண்டி இப்ப இந்த காலத்துல பார்க்க முடியல. அது என்ன வண்டி? அந்த வண்டி ராயல் என்ஃபீல்டு, 1,80,000 ரூபாய். அந்த வரி இந்த வரி ஜனவரி பிப்ரவரி கொலாவரி தண்ணி வரி எல்லா வரியும் சேர்த்து 2.5 லட்சத்துக்கு கொண்டாந்துருவாங்க. ஆமா, இப்படி 2 லட்சத்துக்கு இந்த வண்டியை வாங்கி கொடுத்தா இவன் என்ன பண்றது? 2 பேர் வரவுல 5 பேர் கட்டி ஏறிட்டு போவேன். நம்ம மாமனார் மாமியார் கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்துல 2 பேர் வரவுல 5 பேர் கட்டி போவேன். அதுவும் சும்மா போக மாட்டேன், மது மயக்கத்துல போறது. அந்த காலத்துல தண்ணி அடிக்க போறாங்க அப்படின்னா பெரியவங்க இங்க மாமே இருப்பாரு, மச்சா இருப்பாரு, அண்ணன் இருப்பாரு, தம்பி இருப்பாரு, சித்தப்பா இருப்பாரு, பெரியப்பா இருப்பாரு, காவல்துறை அதிகாரி இருப்பாங்க அப்படின்ட்டு பயந்துகிட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு அப்படி ஆமா துன்பப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அப்படி ஐயா போட்டிருக்காருல முக்காடு, அது மாதிரி முக்காடை போட்டு இங்க வந்து பாத்துருவாங்களோ அங்க வந்து பாத்துருவாங்களோ அப்படி சொல்லி தெரியாம அன்னைக்கு போய் தண்ணி அடிச்சிருக்காங்க அந்த காலத்துல. ஆமா, அடிகொலா இருந்து இப்ப அடிகொலா இப்ப காணாம போச்சு ஐயா. இப்ப மாறி போச்சு காலம். அண்ணன் தப்பு சித்தப்ப பெரியப்ப மாமே மச்சான் எல்லாம் என்ன பண்றான்? ஒண்ணு விடு ரவுண்டு கட்டி தண்ணி அடிக்கிறான். கேட்டா சோஷலிசம். ஒரு நல்ல விசேஷத்துக்கு போடுமா எப்ப மாப்பிள்ள ஏதாவது சரக்கு கிடைக்குமான்றான். சரக்கு வாங்கி வச்சிருந்தா முறுக்கா சாப்பிட்டு போட்டு சோத்தையும் சாப்பிட்டு 3001 5001 மொய் போட்டு போவேன். சரக்கு இல்லையா அந்த 3000க்கு அவனே சரக்கு போட்டு போட்டு மொய்யும் போட மாட்டேன், ஒண்ணும் போட மாட்டேன், சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவேன். ஒரு கெட்ட விஷயத்து போனோமா அங்க என்ன படத்தோட போனோமா படத்துக்கிட்டு புறத்தை தூக்கூடாம பிரச்சனை பண்ணுவேன். அவன் நல்லா இருக்குமா அதை வாங்கி கொடுப்போம் அதை வாங்கி கொடுப்போம்னு சொல்லி அந்த எண்ணம் இருக்காது. கடைசி நேரத்துல டேய் நான் தானே சொந்தக்காரன் நான் தானே தூக்குவேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் பிரச்சனை பண்ணுவேன். இப்படி 2 பேர் போற வண்டியில 5 பேர் வீட்டு போய் மது மயக்கத்துல எங்காவது ஆலவரமோ இல்ல புளியவரமோ இல்ல அரப்பாடி லாரியோ அதுல போய் கொடுத்துருவேன். அவன் தான் திமிருக்கு போய் சேர்றான். ஆமா குருதேவன் சரி போனா போகட்டும், அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படி அது போயிருந்தாலும் போன சூழ்நிலை தானே, அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி இந்த பிள்ளைங்க நிச்சயம் வச்சிருப்பாங்க. இதுல ஊர்ல உள்ள என்ன சொல்லுவாங்க, என்ன நேரத்துல வள நிச்சயம் பண்ணாங்களோ இவ கிரகம் தாண்டா அவனை கூட்டி சேர்த்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி அடுத்து இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளையே வரவிட அது பண்ணிடுவாங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம ரத்தினமும் வேணாம் நகையும் வேணாம். ஆமா, அதனால பெண்ணுக்கு என்னைக்கும் தேவையில்லை, புன்னகை ஒன்றிருந்தாலே போதும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஆமா புன்னகை ஒன்றிருந்தாலே போதும் அப்படிங்கிற காரணத்திற்காக நாரதர் சொன்னார் இல்லையா, பூமாலையோடு பாமாலை பாடி வருவேன் அப்படிங்கிற காரணத்துக்காக மல்லிகை முல்லை ரோஜா செண்பகம் 20 சொல்லக்கூடிய இந்த மலர்களை எல்லாம் ஒன்றாக்கி
இந்த மீனாட்சிக்கு மாலையாக சுற்றினால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்கும் பொழுது சுட்டலாமா? சரி, மாலை சுற்றும் அளவுக்கு என்ன இந்த மாலையை சுற்ற அளவுக்கு இவள் அழகுடையவளாக இருக்கின்றாளா என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவளது விடுகளை பார்க்கையில் கண்ணாடி பேழைக்குள் அகப்பட்ட கருவண்டுகள் போன்று காட்சி தருகின்றது. நெற்றியோ பலகை போன்றிருக்கின்றது. வில்லை போன்ற புருவங்கள், முத்து போன்ற பற்கள், இதழ்களோ சும்மா கோவை பழம் போன்று செக்கச்சவேர்னு சிவந்ததழகாக இருக்கிறது. காண பார்த்தா சும்மா வாழத்தட்ட மாதிரி வலுவலுப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே என்ன அழகாக இருப்பாள், எப்பேற்பட்ட அழகாக இருப்பாள் என்று சற்று கற்பனையில் எண்ணி பார்க்கலாமா?